அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, சிந்தனைக்காக ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா நமக்கென்று கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாள் இரவும் நிம்மதியான முறையிலே தூங்குவது. அந்த தூக்கம் என்பது அல்லாஹுவால் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய உயிர்களை கைப்பற்றுகிறான் என்ற விஷயம் எத்தனை நபர்களுக்கு தெரியும்? அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான், வஹுவல்லதி தவஃபாக்கும் பில்லைல் வ யஅலமு மா ஜரஹ்தும் பில் நஹார். அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், ஒவ்வொரு நாள் இரவும் நாம் தூங்கும் பொழுது நம்முடைய உயிர்கள் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். அந்த உயிர்களிடத்தில் நாம் காலையிலிருந்து இரவு வரை என்னென்னலாம் விஷயங்களுக்கு காயம் கொடுத்தோம், எதையெல்லாம் செய்தோம் என்பதை அந்த உயிர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறான். நாம் ஒவ்வொரு நாள் உறங்கும் பொழுதும் அல்லாஹ் நமக்கு ஒரு சிறிய மௌத் என்று கூட சொல்லலாம். நம்முடைய உயிர்களை கைப்பற்றி காலை எழும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நமக்கு அந்த உயிரை திருப்பி கொடுக்கிறான். அதனால தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சுன்னத், நாம் காலையில் எழுந்தவுடன் ஓதக்கூடிய துவா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். நாம் காலையில் எழுந்தவுடன் இந்த ஓதக்கூடிய துவாவிற்கு எத்தனை நபர்கள் அர்த்தம் விளங்கி ஓதுகிறோம், எத்தனை நபர்கள் நாம் அதை வலிமையாக ஓதுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வை புகழணுமா இல்லை? அல்லாஹ் நாம் உறங்கும் பொழுது நம்முடைய உயிர்களை கைப்பற்றுகிறான். காலையில் திரும்ப தராமல் விட்டு விட்டால் நம்முடைய நிலைமை என்னாகும்? அதனால தான் அல்லாஹ் திரும்ப நமக்கு கொடுத்து நாம் உயிர்ப்பித்து எழும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா, யா அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்தவனே, என்னை உயிர்ப்பித்தவனே, பஅதமா அமாதனா, இரவு நேரத்தில் என்னுடைய உயிரை மாய்த்து விட்டு காலையில் எனக்கு உயிர் கொடுத்தவனே, உனக்கு எல்லா புகழும் உண்டாகட்டும் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அந்த காலையிலிருந்து நம்முடைய நாளை தொடங்கணும்னு சொல்லி அழகான சுன்னத்தான நடைமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆக அந்த தூக்கம் என்பது எத்தனை நபர்கள் அந்த தூக்கம் பொழுது உறங்கும் பொழுது நம்முடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகிறது, காலை நேரங்கள் திரும்ப ஒப்படைக்கப்படுகிறது என்பதை நாம் எத்தனை நபர்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த இரவு நேரங்கள் கைப்பற்றக்கூடிய உயிர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா விசாரணை நடத்துகிறான் என்பதை எத்தனை நபர்கள் அறிந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நிம்மதியான தூக்கத்திற்கு இன்றைக்கு எத்தனையோ வழிமுறைகளை விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஒரு விஷயம் விஞ்ஞானபூர்வமாக சொல்லப்பட்டது, ஒருவர் உறங்குவதற்கு முன்பு 1 to 100 வரை எண்ணிவிட்டு அவர் உறங்க சென்றார் என்று சொன்னால் ஒரு ஆரோக்கியமான நிம்மதியான உறக்கம் அவருக்கு வரும் சொல்லி விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடித்து ஒரு விஷயத்தை, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்முடைய ஈமான் உடைய பார்வையிலிருந்து நாம் பார்த்தோம்னு சொன்னால், சாதாரணமாக 1, 2, 3, 4 எண்ணிவிட்டு தூங்க போகாமல் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை என்று தஸ்பீஹுகளை 100 வரை எண்ணி நாம் உறங்க சென்றோமே ஆனால் நாம் நம்முடைய உறக்கம் என்பது அழகான முறையில் அல்லாஹ் நிம்மதியான உறக்கமாக மாற்றித் தருவான் என்பதில் சந்தேகமில்லை. ஏதோ இன்றைக்கு விஞ்ஞானிகள் கூறுவதை கேட்டு நாம் நடைமுறைப்படுத்துவதை விட 1400 வருடங்கள் முன்பாக வந்த நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும், சுன்னத்தாக எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி நிம்மதியான தூக்கத்தை தராமல் போவான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தூக்கம் என்பது கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை. அதை நாம் வீணடித்து கொண்டு இருக்கிறோம் என்பதே உண்மையான ஒரு விஷயம். நிரசனமான உண்மை என்ன சொன்னால், ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தையும் அது கிடைக்கப்பட்ட மகிமையை உணராமல் நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எப்படியெல்லாம் தூங்கக்கூடாது, எப்பொழுதெல்லாம் தூங்கணும்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திற்கென்றே எத்தனையோ பல விஷயங்கள், ஹிக்மத்துகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் அவர் எப்படி காலை நேரத்தில் சுபுஹ் தொழுது விட்டு உறங்கக்கூடாது, அப்படி உறங்கினால் செல்வத்தை குறைத்துவிடும் என்று கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போல் லுஹர் நேரத்திற்கு முன்பாக ஒரு சற்று இளைப்பாறுவதற்காக வேண்டி உறங்குவது அது ஒரு சுன்னத்தான நடைமுறை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளார். அதே போன்று அசர் தொழுதுவிட்டு ஒருத்தர் உறங்கினார் என்று சொன்னார், அவருடைய உடல் நலத்தை அது கெடுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கி அந்த நேரத்தை தான் அதிக நேர வேலையை பார்த்துவிட்டு அசர் தொழுது விட்டு நாம் என்ன செய்கிறோம்? உறங்கி கொண்டிருக்கிறோம். உறங்குவதை நிறைய பேர் பழக்கமாக வைத்திருக்கிறாங்க. அசர் நேரத்திற்கு பின்பு நம்முடைய ஆரோக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்தில் நாம் உறங்கணும்னு சொன்னால் ஆரோக்கியம் கெட்டுவிடும், நம்முடைய உடல் நலம் பாதிக்கப்படும் என்று கற்றுத்தந்திருக்கிறார். அதே போல் ஒருவர் இசா தொழுகையை தொழாமல் தூங்க முற்பட்டார் என்று சொன்னார்,
ஆழ்ந்த நித்திரை அவருக்கு ஏற்படாது. தொழுகாமல் தூங்குவது மிகப்பெரிய பாவம். அந்த தூக்கத்தில் எந்த ஒரு பறக்கத்தும் இல்லை என்பதை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ பல விஷயங்கள். உருக்கணித்து படுக்கக்கூடாது, வலதுபுறம் மட்டும் உருக்கணித்து படுப்பதற்கு அனுமதி, ஆண்களுக்கு குப்புற படுப்பதற்கு அனுமதி அல்ல, பெண்களுக்கு மல்லாக்க அதாவது வானத்தை பார்த்து படுப்பதற்கு அனுமதி இல்லை. இப்படி எத்தனையோ பல அழகான நடைமுறைகள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு விஷயத்திற்கு பிறகும் மருத்துவ ரீதியான ஒரு ஹிக்மத் அதில் நுழைந்திருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கிடைக்கப்பட்ட அந்த ரஹமத்தான தூக்கத்தை, அல்லாஹ்வால் கிடைக்கப்பட்ட நியமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் அந்த தூக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? நடைமுறைப்படுத்தணும். எல்லா நேரமும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் கழிக்கணும்னு எண்ணக்கூடியவர் தான் உண்மையான முஃமின். அந்த அடிப்படையில் தூக்கத்தையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த நடைமுறையில் நாம் தூங்குவினோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா மிகவும் நம்மை பொருந்தி கொள்வான். அல்லாஹ் அதற்கு வாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தரணும். அதாவது ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் வாழும் காலமெல்லாம் நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.